அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில முக்கியமான பலன்க. மாசம் நான் எப்போதுமே நம்ம பார்க்கக்கூடிய பலன் தான் மாத பலன். ஜூலை மாத பலன், ஆங்கில மாதமா இருக்கட்டும், தமிழ் மாதமா இருக்கட்டும், எல்லா கிரக பயிற்சியும் அம்மன் அருள் டிவில நம்ம தொடர்ச்சியா கொடுக்கிறோம். நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாதுங்க. நம்ம ஏன் கோவில இருந்து கொடுக்கணும்னா, நம்முடைய ஆன்மீக சிந்தனை அம்மன் அருள் டிவில உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்க அம்மன் அருள் டிவியுடைய சேனலுடைய நோக்கமே. இப்ப இந்த ஜூலை மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார். கடைசி மட்டும் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி மாதம் நம்ம கொடுக்குறோம். மாதம் நட்சத்திர பலன் கொடுக்குறோம். இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் 2 வளர்பிறை முகூர்த்தம், சூப்பர் முகூர்த்தம் வருதுங்க. ஜூலை மாசம் 2ஆம் தேதியும் 7ஆம் தேதியும். அடுத்து எல்லாமே தேய்பிறை முகூர்த்தம் தான். 13ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது, 14ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது, 16ஆம் தேதி ஒரு தேய்பிறை முகூர்த்தம் வருது. வளர்பிறை முகூர்த்தங்கிறது ரொம்ப உகந்தமான முகூர்த்தம். இதான் இந்த மாசத்துடைய விசேஷம். அதை விட அமாவாசை பயங்கரமான ஒரு அமாவாசை இருக்குது. அதாவது பொதுவா பாருங்க, இந்த அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம். இறந்த முன்னோர்களுக்கு மெயினா அந்த ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இதான் ஒரு முக்கியமான அமாவாசை. 24ஆம் தேதி ஜூலை மாசம் 24ஆம் தேதி வரக்கூடிய முன்னோர்களை கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க. உங்க வாழ்க்கையிலுமே வெற்றியா வரும். இப்ப ஜூலை மாதம் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, பொதுவாக கன்னி ராசி கால புருஷனுடைய 6வது ராசி தாங்க இந்த கன்னி ராசி. என்னங்க கன்னி ராசிக்காரங்க, இதுலயுமே பாருங்க வேலை வேலை வேலைன்னு தான் கன்னி ராசியுடைய மைண்ட் தாட்டே இருக்கும். எப்போதுமே சரி, நல்ல உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ராசி கன்னி ராசி தாங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி பேசினா எந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமா அறிவு 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 உங்களுக்கு மாதிரி யாருக்கு இருக்கு. ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசி கன்னி கன்னி கன்னி. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு கொண்ட ராசி. இவங்க இருக்கிற இடம் எல்லாமே பாருங்க கலகலப்பா இருக்கும். அந்த இடம் அதாங்க கன்னி. இளமையான குணம், வயசு 60 வயசு, தோற்றம் 30 வயசு. எத்தனை பேர்ட்டு கேட்டு பாருங்க கன்னி ராசியை பொறுத்தவரை. வயசை நீங்க கண்டுபிடிக்க முடியாதுங்க. கன்னி ராசியுடைய வயசை நீங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்றுமே இளமையான தோற்றமும், ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய குணமும், இவருடைய பேச்சுத்தன்மை நிறைய பேருக்கு விரும்பக்கூடிய குணமும் நிறைய பேர்கிட்ட இருக்கும் பாருங்க கன்னி ராசியை பொறுத்தவரை. இதான் கன்னியுடைய ஸ்பெஷலே. அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் நம்ம அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம். தமிழ் மாதம், ஆங்கில மாதம் எல்லாமே கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுக்குறீங்க. இப்ப கன்னிக்கு இந்த மாசம் களை கட்ட போதா? களை கட்டணும். ஏன்னா இனிமே நல்ல நேரம் வரணும், உங்களுக்கு நல்ல யோகம் வரணும். ஏன்னா கேது உங்க ராசியை விட்டு தாண்டிட்டார். ஒரே காரணம், வேற எதுவுமே வச்சு நான் சொல்லல. ஆனா கொஞ்சம் லேட்டா வரும். ஆனா வந்தாலும் லேட்டஸ்டா உங்களுக்கு நல்ல யோகம் இருக்குது. எதையுமே தைரியத்தை விடாம நீங்க உங்க முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு மனிதன் ஒரு முயற்சியை விடவே கூடாது. நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களால ஜெயிக்க முடியும். ஏன்னா உங்கள்ட்ட ஒரு சுறுசுறுப்பு இருக்கு பாத்தீங்களா, உங்கள்ட்ட ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு பாருங்க. அந்த ஆக்டிவிட்டி தான் உங்களை பயங்கரமான ஒரு லெவலுக்கு கொண்டு போகும். ஏன்னா இனிமே கன்னிராசிக்கு எந்த ஒரு தடையும் நம்ம சொல்ல வரல. இந்த ஜூலை மாசத்துல தடையே சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. ஏன்னா ஆட்சி பலத்துக்கு வர்றாரு புதன். அதனால நல்ல ஒரு யோகம் தான் இருந்தவரை இங்க பலவீனம் கிடையாது. கன்னிராசியை பொறுத்தவரை முதல் பலன் என்ன சொல்லலாம்? எத்தனை பேருக்கு வேலையில பிரச்சனை இருந்துச்சு? இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சா இல்லையா? கடனா, பகையா, எதிரியா, வேலையா, தொழிலா, உத்தியோகத்தை? எத்தனை பேர் வேலையை விட்டுட்டீங்க? எத்தனை பேர் கேட்டு பாருங்க. கன்னிராசி ஆமான்னு சொல்லுவாங்க. இனிமே வேலை உத்தியோக பிரச்சனை வரவே வராது. என்ன காரணம் சொல்லுங்க? எதனால சொல்றீங்க வேலை உத்தியோகம் பிரச்சனையே வராதுன்னு? 6ஆம் வீட்டு சனி பகவானா 7ஆம் இடத்துல உங்க ராசியை பாக்குறா. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? கண்ட சனி சொல்லி உங்களை பயமுறுத்துவாங்க.
ஐயோ கண்டசனி வந்துருச்சு, கன்னிராசியை போட்டு ஆட்டி படைக்கும் போது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாதிக்காது. சனி பகவான் இது நாள் வரைக்கும் குருவுடைய வீட்டுல இருந்தார். அந்த வீடு கொடுத்தக்கூடிய குரு பகவான் செவ்வாய் நட்சத்திரத்தை நீசமான நட்சத்திரத்தை 8ஆம் வீட்டதி நட்சத்திரம் போறதுனாலதான் ஜனவரி மாசத்துல இருந்து உங்களுக்கு வேலை உத்தியோகத்துல நிறைய பிரச்சனை வந்தது, வேலை பறி போனது, வேலை உத்தியோகத்துல கலகத்தை பார்த்தது, எல்லாமே பார்த்த காரணம் இதான், ரீசன் இதான். இனிமே பிரச்சனையே வராது. நீங்க வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, இல்ல வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி போனாலும் சரி, வேலை உத்தியோகத்துக்கு 100க்கு 100 மார்க் உங்களுக்கு உண்டு. இந்த ஜூலை மாசத்துல நல்ல வேலை, சூப்பர் வேலை கிடைக்கும். ஏன்னா குரு ராகு பகவானுடைய நட்சத்திரத்துல திருவாதிரையில போறாரு. ராகு 6ஆம் இடத்துல உங்களுக்கு இருக்கிறார். கண்டிப்பா சூப்பர் அமைச்சு கொடுத்துருவாரு, பாத்துக்குங்க. முதல் பாயிண்டே பாருங்க, உங்களுக்கு பக்கவா வருதா? கணவனுடைய ஒற்றுமையும் சரி, திருமண வாழ்க்கை, காதல் திருமணமா 2வது திருமணமா ரெண்டுமே ஓகே ஆகுங்க. மெயினா காதல் திருமணம் சக்சஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் விஷயம், பக்கத்துல பொண்ணு தூரத்துல பொண்ணு கிடையாது. பக்கத்துல பொண்ணு வரணும், பக்கத்துல வரணும், இல்ல தூரத்து மாப்பிள்ள ஏதாச்சும் வரணும். திருமண வாழ்க்கையில தடை கிடையாது. அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் தைரியமா அரசாங்க எக்ஸாமை எழுதி பாருங்க. ரிசல்ட் என்னன்னு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா ஜூலை மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. அரசாங்க வேலையை அற்புதமா கொடுக்க போறாரு. இதான் காரணம், வேற எதையும் வச்சு சொல்லல. 11ஆம் இடத்துல இருந்து அவர் 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. உங்க ஆசைப்பட்ட விஷயத்த அரசாங்க வேலையை நான் சரி பண்ணி கொடுக்குறேன். லக்னத்துல மட்டும் சூரிய உள்ளவங்க மட்டும் எக்ஸாம் எழுதுங்க, மத்தவங்க எழுத வேணாம். உங்க ஜாதகத்துல சொல்லுவாங்க, பிறந்த தேதி பிறந்த சொல்லுவாங்க, உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த வேலை கிடைக்க போது, இது வரப்போது, இந்த காரியம் நடக்கும் நடக்காது. அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்றோம், பொதுப்பொருள் நம்ம நிறைய கொடுக்க காரணம். ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கன்னிராசி. இப்ப பாருங்க, பக்கவா அரசியல் அரசாங்க வேலையை அமைச்சு கொடுக்க போறாரு. பக்கவா உள்ள போலாமா? இப்ப தைரியமா இறங்கலாமா? இறங்கி அடிக்கிறீங்களா மாணவ மாணவிலாம்? கண்டிப்பா இறங்கி அடிங்க. அரசியல் அரசாங்கம் நல்லா இருக்கும். படிப்பு கல்வியில பெரிய லெவலுக்கு போவீங்க. ஜூலை மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுப்பீங்க. உங்களுக்கு எந்த பிள்ளையும் கெட்ட பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலம் ஜூலை மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் மாணவ செல்வங்களுக்கு இருக்குது. எத்தனை பேருக்கு இடம் பூமி சார்ந்த விஷயம் வழக்கு இருக்குது? இருந்துச்சா இல்லையா? சும்மா கேளுங்க. ஆமான்பாங்க. வழக்கு இல்லாத மனுஷனே கிடையாதுங்க. ஒன்னும் திருமண வாழ்க்கை பாதிச்சிச்சு, இல்ல வழக்கு சார்ந்த இட பிரச்சனை வந்துச்சு, இல்ல அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை வந்துச்சு, இல்ல கால்நடை சம்பந்தப்பட்டதுல நிறைய செலவு வந்துச்சு. இது எத்தனை பேருக்கு இருந்து கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. இனிமே எப்படிப்பட்ட இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வந்தாலும் சரி, சரியாயிரும். உங்க பக்கம் சாதகமா வந்துடும். இப்ப நான் வீடை மாத்துறது, இடத்த மாத்துறது, பூமி வாங்கக்கூடிய யோகம் நிறைய பேர் இருக்கு. என்ன காரணம் தெரியுங்களா? ரீசன் ஒண்ணும் கிடையாது. குரு பகவான் சொந்த வீட்டை பாக்குறாரு. ஒரே விஷயம் தான், குரு பகவான் சொந்த வீட்டை பாக்குறாரு. 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் இது மாதிரி வாங்கக்கூடிய யோகம். இதுல உள்ள கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை, எனக்கு சொத்து பிரச்சனை, அம்மாவுடைய சொத்து இருக்கு, அப்பாவுடைய சொத்துல பிரச்சனை இருக்கு, சரியாக போகுது. அவ்வளவு வேலை முடிஞ்சு. இதெல்லாம் ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருக்கணும், நல்லா பாத்துக்கணும். தசாபுத்தி மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சொன்ன விஷயம் மாறவே மாறாது. எடுத்துக்குங்க, அவ்வளவுதான். கன்ஃபார்மா வரும். நீ எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் சாதகமா வருங்க. படிப்பு, கல்வி, வேலை, முயற்சி எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். எந்த ஒரு தடையும் வராது. அதே மாதிரி பாருங்க பூர்வீகத்துல உள்ள பிரச்சனையும் சரியாகும். நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பா வருது. அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. சூப்பரான ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கு. தொழில் ரீதியில சொல்றேன், தொழில தடையே வராது. பொதுவா பாருங்க, இப்ப திருமண பேச்சு எது பேசினாலும் சரி, திருமணத்துல எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டாரு. அதே மாதிரி பாருங்க, பொதுமக்களுடைய தொடர்பு சூப்பரா இருக்கும். அரசியல்வாதிக்கு பாருங்க நிறைய ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. இப்ப எங்க அரசியல்வாதி சம்பந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கும். நல்லா பாருங்க, அரசியலுக்கு பொதுவா சனி பகவான தொடர்பு வேணும், சூரிய பகவானுடைய தொடர்பு வேணும். உங்களுக்கு சூரிய பகவான் பாருங்க 11ஆம் இடத்துக்கு எப்போ வர்றாருன்னா, கரெக்டா ஷார்ப்பா ஜூலை மாசம் 15ஆம் தேதி கன்னிராசியை பொறுத்தவரை 11ஆம் இடத்துக்கு வருவார். அப்ப அரசியல் பீல்டு, மக்களுடைய தொடர்பு சார்ந்த வேலை, இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வரும். அதே மாதிரி பாருங்க, உடம்பு ஆரோக்கியம் நிறைய பேர் கண்டிப்பாங்க அந்த கேது பகவான் இருக்கிறனால நிறைய பேர் இந்த 1.5 வருஷத்துல பாருங்க மருத்துவ செலவு நிறைய பேர் பண்ணிருப்பீங்க. கேட்டா சொல்லுவாங்களே கன்னிராசிக்காரங்க, ஆமா எனக்கு சிசேரியன் நடந்துச்சு, எனக்கு உடம்புல நிறைய பிரச்சனை வந்துச்சு, அம்மாவுடைய உடம்புலையோ இல்ல எனக்கு கால் வலியோ இல்ல உடம்பு சார்ந்த பிரச்சனை, நிறைய பேர் மருத்துவ செலவு நிறைய பண்ணுச்சு சொன்னவங்க யாருன்னா நிறைய பேர் இந்த கன்னிராசி தான். அதாவது இதுக்கு முன்னாடி நடந்தது இப்படி,
மருத்துவ செலவு, விரைய செலவு, இது மாதிரி ரொம்ப பார்த்தது யாருன்னா கன்னி ராசியா இருந்துச்சு. இனிமே எல்லாமே டோட்டலா மாறும். மருத்துவ செலவு குறையுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மருத்துவ செலவு, நீ மருத்துவ செலவு பண்ண மாட்டீங்க. ஒரு மனிதனுக்கு உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருந்தா எல்லாமே நல்லா அனுகூலமா இருக்கும். இனிமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் வருது. ஏன்னா 11ல சூரியன் பலமா இருக்கிறார். அது இல்லாம செவ்வாய் பகவான் பாருங்க, உங்க ராசிக்கு 29 வரும்போது பாருங்க, அந்த கட்டிட சம்பந்தப்பட்டது, நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை, இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை, ஷேர் மார்க்கெட்டிங்கு, அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறை, டீச்சிங் வேலை பாக்குறவங்க மெயினா பாருங்க, இந்த டீச்சரா உள்ளவங்க, இந்த துறைனா சூப்பரா இயங்கும். கலைத்துறை பாருங்க சூப்பரா, ஏன்னா உங்கள்ட்ட நிறைய கற்பனை இருக்கும் பாருங்க. கலைத்துறை இது மாதிரி துறைனா நல்ல ஒரு யோகத்தை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா கன்னி ராசியை பொறுத்தவரை பக்கா வருங்க. இல்ல எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார் உங்களுக்கு. மெயினா பாருங்க, தொழில் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் நிதானிச்சு பண்ணுங்க. ஆனா தொழில் பண்றது, சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது, தொழிலுக்குள்ள கிரகம் நல்லா இருந்தா ஆரம்பிக்க. புதன் நல்லா இருக்கணும். அதே மாதிரி லக்னத்துல இருந்து 10ஆம் இடம் நல்லா இருந்தா தொழில் சூப்பரா இருக்கும். எப்படி? 10ஆம் இடம் நல்லா இருந்தா தொழில் சூப்பரா இருக்கும். ஏன்னா தொழில எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார். அதனால சொல்றேன். ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் இருந்தாதான் சொந்த காலில் நிக்கணுங்கிற தகுதி வரும். அப்ப ஜூலை மாசம், அதாவது 15ஆம் தேதிக்குள்ள தொழில் பண்றவங்க, புதுசா ஆரம்பிக்கிறது பண்றதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து தொழிலா ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல ஒரு யோகமான நேரம் உங்களுக்கு வந்துடும். பார்த்துங்க. மாமையோட உறவு, நிறைய இந்த கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது லைஃப்ல? நம்ம லாட்ரி யோகம் எனக்கு அடிக்குமா அடிக்காது, ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்கா இல்லையா? நான் பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு யோகம் வருமா இருந்தா இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம, ஜாதகத்தை பார்த்து, தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா அடிக்கும் நிறைய பேருக்கு. விளையாட்டுத்துறை நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. எது வந்தாலும் நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. நமக்கு நிறைய சொல்லுவாங்க கண்டசனி வந்துருச்சு அப்படின்னு பயமுறுவாங்க. தயவு செய்து தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. உங்களால கண்டிப்பா இந்த ஜூலை மாசத்துல ஜெயிக்க முடியும். லைஃப்ல பாத்துக்கோங்க. நல்ல ஒரு மாற்றம் வருது. காசு பணம் கொடுக்கல் வாங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணுங்க. மற்றபடி எல்லாமே யோகத்தை அமைச்சு கொடுப்பாரு. இப்ப நட்சத்திர பலன். முதல் நட்சத்திரமே என்னங்க வரும்? உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க. பொதுவா தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உலகை ஆளக்கூடிய திறமை இருக்குன்னு, யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எப்படி பேசணும், எந்த காரியத்தை சாதிக்கணும், இதெல்லாம் டேலண்டா யோசிப்பாங்க. அதே மாதிரி பாருங்க, தன்மானத்துக்காண்டி எதையுமே இழந்துருவாங்க. இப்ப பாருங்க, சொந்த காலம் நிக்கக்கூடிய தகுதி வருது. லாபம், வருமானம், இன்கம், படிப்பு, கல்வி, அரசியல், அரசாங்கம் சார்ந்த விஷயம், வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம், திருமண சம்பந்தப்பட்ட பேச்சு எல்லாமே சூப்பரா இந்த ஜூலை மாசத்துல பேசுவாங்க. பாத்துங்க. ஏதோ நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வருது. நல்ல விஷயமா அமையும். கண்டிப்பா பாத்துங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டு. அடுத்த அஸ்தனத்துல பிறந்தவங்க ரொம்ப கற்பனையான குணம் இருக்கும் பாத்தீங்களா? கலை, கற்பனை, இசை இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபரா இருப்பீங்க. எது வந்தாலும் பயப்படாம இறங்குங்க. அஸ்தனத்துல பிறந்தவங்க படிப்பு, கல்வி, வேலை உத்தியோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், லாப வருமானம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்குங்க. மெயினா இந்த நகர வச்சிருக்கவங்க, உணவு சம்பந்த துறையில பயணிக்கூடிய நபர்கள், வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடிய நபர்கள், வேலை உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றது, தொழிலை சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்புலாம் பக்காவா அமைது பாருங்க இந்த அஸ்தனத்துல பிறந்தவங்களுக்கு. எது வந்தாலும் சரி தைரியமா பயங்கரமா உங்களுடைய கற்பனையை மட்டும் நீங்க கரெக்டா உங்க மனசுக்குள்ள ஏதாச்சும் ஒண்ணு சொல்லும் பாருங்க. இந்த கற்பனை இதை பண்ணாதான் அந்த மைண்டை கரெக்டா யூஸ் பண்ணி போங்க. கண்டிப்பா வெற்றி நிச்சயம். அடுத்து சித்திரத்துல பிறந்தவங்க. சித்திரத்துல பிறந்தவங்க ஜனவரி மாசத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னன்னா இவங்களுடைய செவ்வாய் 11ஆம் இடத்துல போய் நீசமாயி ரொம்ப லாபத்தையும், வருமானத்தையும், வேலையிலையும், தொழிலையும், உத்தியோகத்திலையும், கணவனுடைய ஒற்றுமையிலையும் ரொம்ப தடை பண்ணிவிட்டாரு. கேட்டா சொல்லுவாங்க அத்தனை பேர் ரொம்ப கஷ்டப்பட்டது யாருன்னா சித்திரை நட்சத்திரம் தான். இனிமே பாருங்க இந்த கஷ்டங்கள் குறையும். வருமானம், இன்கம், வேலை, உத்தியோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில ஒரு மாற்றம், உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே தேடி வருது. அதே மாதிரி பாருங்க, வெளிநாடு யோகமும், வெளியூர் யோகமும், வேலை உத்தியோகத்துல ஒரு உயர்ந்த பொறுப்பு, நல்ல ஒரு வெற்றிகளும் உங்க பக்கம் தேடி வருது. நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில வருது பாருங்க. அதாவது சித்திரத்துல பிறந்தவங்க லைஃப்ல எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. கண்டிப்பா நீங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும். பார்த்துங்க. யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, கட்டிடத்துறையில வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் வருது. எதுலையுமே தைரியத்தை விடாம நீங்க கண்டிப்பா பயணிங்க. உங்க பக்கம் எல்லாமே தோல்வியே கிடையாதுங்க. நல்ல ஒரு வெற்றி மட்டும் தான் உங்க பக்கம் தேடி வரும். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வரக்கூடிய ஜூலை மாத பலன் கன்னி ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.